ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி நல்ல காரசாரமான புளிப்பாக வாய்க்கு ருசியாக இருக்கிற கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மண்பானை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மண்பானையில் சமைக்கும் பொழுது தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுடைய குழம்புக்கு. ஸோ நம்ம இந்த மண்பானைலாம் சூடு ஆகட்டும். நம்மளுடைய மண்பானை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுடைய புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளேவர் இது எல்லாமே வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம கடுகு, வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு இது எல்லாமே நல்லா முழுசாக போடுங்க. அப்போ தான் நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் நாலாக பொளந்து அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பிலேயே நம்ம கொண்டைக்கடலையோ இல்லை மொச்சக்கொட்டை, வேர்க்கடலை இந்த மாதிரி கொண்டைக்கடலைஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மொச்சக்கொட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சோக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ் கொண்டைக்கடலையோ இல்லை மொச்சக்கொட்டை கிடைச்சாலும் அதை பாயில் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டை கிடைச்சதுனால அப்படியே தனியாக ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிவிட்டு வெண்டைக்காய் இல்லை மணத்தக்காளி வத்தல் இல்லை பச்சை சுண்டைக்காய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணியும் செய்யலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் தட்டி போட்டு தான் யூஸ் பண்ணணும். அது அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு மோரில் கொஞ்சமாக தட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுத்து போட்டிங்கன்னா கசப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வெறும் பூண்டு மட்டுமே போட்டும் இந்த குழம்பு செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இப்போது கத்திரிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த மொச்சக்கொட்டையும் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கத்திரிக்காய் பாயில் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையும் போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டொமேட்டோ, இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் கோகோனட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் குருமிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலக்கி கொடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வரும்பொழுது நம்ம இதுக்கு தேவையான புளி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நம்ம எலுமிச்சங்காய் அளவு சைஸ் எடுத்துக்கோங்க. புளி நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்து ஒரு கொதி வந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதே கிரேவியில் நீங்கள் இன்னும் பாவக்காய் ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா கசப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த குழம்புல ஒரு துளி வெல்லம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் சூப்பராக இருக்கும். குழம்புல நல்லா கலங்கி வரும்பொழுது இப்போ நம்ம இந்த குழம்புல ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன், சும்மா ஒரு கலருக்காக. நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போது இந்த புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா அது கொதித்து வரட்டும். இப்போ நம்மளுடைய கிரேவி கொதித்து வரும்பொழுது நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆகி திக்காக பேஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுடைய குழம்பு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஆயில் ஃப்ளோட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.